வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் உலக அளவில் பல்வேறு விதமான முக்கியமான விழிப்புணர்ச்சிக்காக பல்வேறு தினங்கள் கொண்டாடப்படுகின்றன. சில தினங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த காலகட்டத்தினுடைய தேவைகளை ஒட்டி அத்தகைய தினங்கள் உருவாக்கப்படுகின்றன. அப்படி உருவாக்கப்பட்ட பல தினங்களில் மிக முக்கியமாக சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தினம் ஒன்று இன்றைக்கு பின்பற்றப்படுகிறது. அதுதான் ஃபியூடல் ஆல்கஹால் டிசார்டர் ஸ்பெக்ட்ரம் அவேர்னஸ் என்பது. அப்படி என்றால் என்ன? அதாவது ஒருவர் கருவுற்றிருக்கிற போது மது அருந்தினால் அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த தினம் பின்பற்றப்படுகிறது. அதாவது ஃபியூடல் ஆல்கஹால் டிசார்டர் ஸ்பெக்ட்ரம் என்கிற இந்த தினம், அதற்கான அவேர்னஸை உருவாக்கக்கூடிய இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இது உண்மையில் இந்த கருவுற்றிருக்கிற போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மது அருந்துவதில் இந்த சேஃப் டோசேஜ் என்று சொல்லக்கூடிய, அதாவது பலரும் பொதுவாக ஒரு குறைந்த அளவிலான மதுவை எடுத்துக்கொள்வது அல்லது சேஃப் டோசேஜ் என்கிற ஒரு அளவில் எடுத்துக்கொள்வது பற்றி பலருக்கும் அவர்களுடைய உடல்நிலை சார்ந்து பல முடிவுகள் இருக்கின்றன. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் கருவுற்றிருக்கிற போது அந்த பெண்கள் மதுவை எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஒரு மிகச்சிறிய அளவில் கூட எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று மருத்துவ ரீதியாக பல்வேறு விதமான உண்மைகள் முன்வைக்கப்படுகின்றன. ஏனென்றால் இது அந்த மது அருந்துகிறவருக்கு ஏற்படுத்துகிற தீங்கு என்பதை காட்டிலும் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஏற்படுத்தக்கூடிய தீங்கு என்பது மிக மிக மோசமானதாக, பயங்கரமானதாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த ஆய்வுகள் சுட்டி காட்டுகின்றன. இதை மீறி இதை பற்றிய விழிப்புணர்ச்சி இல்லாமல் பலரும், அதுவும் முக்கியமாக மேற்கு நாடுகளில் மது அருந்துதல் பரவலாக இருக்கக்கூடிய நாடுகளிலோ, நம் நாடுகளில் கூட அது இன்றைக்கும் பரவலாக சமூகத்தின் சில குறிப்பிட்ட பகுதிகளிடம் இருக்கிறது என்பது தெரியும். கருவுற்ற காலங்களில் அந்த மது அருந்துவதனுடைய விளைவுகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளாவிட்டால் அந்த குழந்தைகளுக்கு பெரும் அபாயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்ன விதமான பிரச்சனைகள் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் என்று சொன்னால், அவர்களுக்கு உடல் உறுப்பு குறைபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதே போல் அவர்களுக்கு பார்வைத்திறன் அல்லது கேட்கும் திறன் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். அதே போல் அவர்களுடைய மூளையினுடைய அந்த அமைப்பு என்பது பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நீண்டகால நோக்கிலான சில நோய்கள் அவர்களுக்கு, அந்த குழந்தைகளுக்கு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். பல்வேறு விதமான எச்சரிக்கை தரக்கூடிய அந்த ஒரு குறிப்புகளை மருத்துவர்கள் தொடர்ந்து இது தொடர்பாக அறிவுறுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் இதை பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சி, அதாவது பிறக்கப்போகிற அந்த குழந்தைக்கு நாம் எத்தகைய எதிர்காலத்தை தரப்போகிறோம் என்பது மிக மிக முக்கியம். அப்படி பார்க்கிற போது கருவுற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள் எந்த நிலையிலும் ஒரு சொட்டு மதுவையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதுதான் இந்த நாளில் இந்த இயக்கத்தின் மூலமாக மேற்கொள்ளப்படுகிற ஒரு விழிப்புணர்ச்சி பிரச்சாரம். இது இன்றைக்கு உலகம் முழுக்க இது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு, பிறக்கப்போகிற குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான உடலையும் ஆரோக்கியமான மனதையும் கொடுப்பது தான் அந்த குழந்தைகளுக்கு நாம் அளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பரிசாக இருக்க முடியும். அதன் வழியாக அவர்கள் நீண்டகால நோக்கில் அவர்கள் ஒரு நல்ல ஆரோக்கியத்தோடும் அவர்கள் வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான ஒரு துணிவோடும் அவர்கள் இருப்பதற்கு இந்த ஆரோக்கியமாக அவர்கள் பிறப்பது முக்கியம். அந்த வகையில் கருவுற்ற காலங்களில் ஒருபோதும் மது அருந்தக்கூடாது என்கிற இந்த விழிப்புணர்ச்சி பிரச்சாரத்தை நாம் இன்னும் கூட மிக பரவலாக இந்த நாளில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த நாளை பற்றி உங்களிடம் நான் உரையாடுகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்களினுடைய நூல்கள் அனைத்தையும் நாட்டுடைமையாக்கி தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. பாருங்கள், அவர்கள் கட்சி தலைவர்களின் நூல்களை நாட்டுடைமை ஆக்கிக் கொள்ளுகிறார்கள் என்று சிலர் சொல்லலாம். அப்படி இல்லை. பொதுவாக நாட்டுடைமை ஆக்கப்பட்டால் அந்த நூல்களை எழுதிய ஆசிரியர்களின் குடும்பத்திற்கு அவர்கள் இறந்து போனதற்கு பிறகும் பெரும் தொகை அரசினால் அளிக்கப்படும். அது அந்த எழுத்தாளர்களின் குடும்பங்களுக்கு பேருதவியாக இருக்கும். இப்போது கலைஞர் அவர்களின் நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருந்தாலும் அதற்கான ஒரு ஈட்டு தொகையாக எந்த தொகையும் கொடுக்கப்படவில்லை. அது அல்ல முதன்மையானது. கலைஞரினுடைய எழுத்துகள் பல்லாயிரக்கணக்கில் விரிந்து கிடப்பவை.
அவற்றை நாட்டுடைமை ஆக்குவதன் மூலம் இனி எந்த ஒரு பதிப்பாளரும் அதை பதிப்பிக்கலாம். அதனால் மக்களிடத்தில் அந்த நூல்கள் பல திசைகளிலும் போய் சேரும். இப்படி பல்வேறு அறிஞர்களினுடைய நூல்களை எல்லாம் நாட்டுடைமை ஆக்கிய பெருமை தலைவர் கலைஞர் அவர்களுக்கு உண்டு. முதலமைச்சராக இருக்கிற போது எத்தனையோ நூல்களை அவர் அப்படி மாற்றியிருக்கிறார். அவர் இப்படி நாட்டுடைமை ஆக்கியது எல்லாம் திராவிட இயக்க கொள்கை சார்ந்தவர்கள், முற்போக்கு கொள்கை சார்ந்தவர்கள் அவர்களினுடைய எழுத்துக்களை மட்டும்தான் என்று சொல்ல முடியாது. அது ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது. எடுத்துக்காட்டுக்காக நான் ஒருவரை சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். சாமிநாத சர்மா. சாமிநாத சர்மா என்கிற பெயரை புத்தகம் படிக்கிற யாராக இருந்தாலும் அறிந்திருப்பார்கள். அவருடைய நூல்களையெல்லாம் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் 2000ஆவது ஆண்டில் நாட்டுடைமை ஆக்கினார். அந்த பெயரே சாமிநாத சர்மா என்பதே அவர் யார் என்பதை காட்டும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாருக்கு அருகில் ஒரு சின்ன கிராமத்திலே பிறந்தவர். உலக தலைவர்களை பற்றிய பல செய்திகளை நூல்களாக தமிழில் தந்தவர் அவர்தான். காந்தியாரை பற்றி, நேருவை பற்றி, மார்க்ஸை பற்றி மட்டுமல்ல, ஹிட்லரை பற்றி, முசோலினியை பற்றியும் பல நூல்களை அவர்தான் எழுதியிருக்கிறார். அவர் எழுதியிருக்கிற வாழ்க்கை வரலாற்று நூல்களை கடித்துவிட்டால் தமிழ்நாட்டில் பலருடைய வரலாறுகள் அறியப்படாமலேயே போயிருக்கும். அத்தனை பேரினுடைய வரலாற்றையும் மிக எளிமையாக எழுதியிருக்கிறார். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த நூலகத்திலும் சாமிநாத சர்மாவினுடைய நூல்கள் இல்லாமல் இருக்காது. அந்த நூல்களை படிக்கிற போது ஒரு கதை சொல்லுவது போல வரலாற்றை சொல்லியிருக்கிறார். வெறும் வாழ்க்கை வரலாற்று நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல. பிளாட்டோவினுடைய நூல்களை அவர் குறிப்பாக சமுதாய ஒப்பந்தம், த சோஷியல் கான்ட்ராக்ட் என்கிற உலக புகழ்பெற்ற அந்த நூலை தமிழில் ஆக்கி தந்தவர் சாமிநாத சர்மா தான். அவருடைய எழுத்து ஒவ்வொன்றும் இந்த சமூகத்தை வளப்படுத்தியது, அறிவாளிகளாக ஆக்கியது. எனவே அவர் யார் என்பதை பற்றி கவலைப்படாமல் அவர் என்ன செய்தார் என்பதை மட்டும் பார்த்து அவருடைய நூல்களையும் நாட்டுடைமையாக்கி அந்த குடும்பத்துக்கும் ஒரு பெரும் தொகையை கொடுத்தவர் கலைஞர் அவர்கள்தான். இவையெல்லாம் இரண்டு விதமான பயன்பாடுகளை கொண்டவை. ஒன்று, ஒரு பெரும் கவிஞர், பெரும் எழுத்தாளர் இருந்தார், எழுதினார், மறைந்து போனார். அதற்கு பிறகு அவருடைய குடும்பம் எப்படி இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியாது. அவர் பெரிய எழுத்தாளராக இருக்கலாம், ஆனால் அவர் இறந்ததற்கு பிறகும் அவருடைய நூல்கள் விற்பனையாகி கொண்டிருக்குமா என்று சொல்ல முடியாது. கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் நூல்களை நாட்டுடைமையாக்குகிற போது அவர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். எங்களுக்கு தொடர்ந்து இந்த நூல்கள் விற்பனையில் இருக்கின்றன, எனவே நாட்டுடைமையாக்கி அரசு தருகிற பணத்தை விட நூல்களின் விற்பனையில் வருகிற தொகை கூடுதல் வேண்டாம். அது மட்டுமல்லாமல் தந்தை பெரியார் அவர்கள் நூல்களை நாட்டுடைமையாக்குகிற போதும் அந்த திராவிடர் கழகம் வேண்டாம் என்று சொல்லிற்று. காரணம், பெரியாரின் எழுத்துக்களை வெட்டியும் ஒட்டியும் திரித்தும் வெளியிட்டு விடுவார்கள் என்கிற அச்சம். ஆகவே அது அவரவரை சார்ந்தது. பொதுவாக இப்படி செய்வதால் இரண்டு நன்மைகள். ஒன்று, அந்த எழுத்தாளர் அல்லது மறைந்த கவிஞர், அறிஞர், அவருடைய குடும்பத்திற்கு அது உதவியாக இருக்கிறது. இரண்டாவது, அந்த மிகப்பெரிய சான்றோர்களினுடைய எழுத்து நாடு முழுவதும் பல்வேறு பதிப்பகங்களால் அச்சிடப்பட்டு எல்லா மக்களுக்கும் போய் சேருகிறது. எனவே இப்படி நாட்டுடைமை ஆக்குவது என்பது ஒரு சமூகத்துக்கு செய்கிற தொண்டு. நல்ல எழுத்துகள் மக்களை சென்றடைய வேண்டும். அந்த விதத்தில் தலைவர் கலைஞர் அவர்களினுடைய எழுத்துகள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருப்பது வாழ்த்துக்கும் வரவேற்புக்கும் உரியது. இன்று ஆலோசனை நேரத்தில் ஹைப்பர் டென்ஷன், அதாவது உயர் இரத்த அழுத்தம், அதை பற்றி சில குறிப்புகளை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்போ ஹைப்பர் டென்ஷன் என்றால் என்ன, இல்லை உயர் இரத்த அழுத்தம் என்றால் என்ன என்று பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பில் ஹார்ட்டிலிருந்து வெளியேறக்கூடிய ரத்தம் இந்த இரத்த குழாயில் ஒரு பர்டிகுலர் லெவலில் இருக்கணும். அதாவது 120/80, அது 120/80 அப்படின்றது தான் சிஸ்டாலிக்கும் டயஸ்டாலிக்கும் இருக்கணும். இதுதான் நார்மல் பிளட் ப்ரெஷர். இதுக்கு அதிகமாக போனால் அது உயர் இரத்த அழுத்தம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ பொதுவாக 120/80 என்றது நார்மல். 120லேருந்து 140 வரைக்கும் சிஸ்டாலிக்கும், 190லேருந்து டயஸ்டாலிக் 90 வரை டயஸ்டாலிக்கும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தால் அது ஹை நார்மல் என்று அழைக்கப்படுகிறது. இதே 140க்கு மேலே இருந்தால் அது பேர் பார்த்திங்கன்னா
இப்போ ஃப்ராங்க் ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்கிறார்கள். அப்படி இல்லைன்னா கிரேட் 1, 160க்கு மேலே இருந்தால் கிரேட் 2. ஸோ இதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா உயர் ரத்த அழுத்தம். இது எதனால் வருகிறது? ஃபஸ்ட்டு டயபெட்டிஸ், அதுதான் முதல் காரணம். சுகர் இருந்தால் அவர்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் வரக்கூடும். ஜெனட்டிக்கலாக உங்கள் வீட்டில் யாருக்காவது பிபி இருந்தால் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வரக்கூடும். ஸ்ட்ரெஸ் இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமாக ஒன்று. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் அதுக்கான உயர் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் உடல் எடை ஒரு முக்கியமான காரணம். ஒபிசிட்டி இன்று வந்து அதிகமாக எல்லாரும் வந்து உடற்பயிற்சி செய்வதில்லை. அதிகமாக சாப்பிட்றோம், கண்டதையும் சாப்பிட்றோம், ஃபேட் ஐட்டம்ஸ் அதிகமாக சாப்பிட்றோம், ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றோம் இன்று காலகட்டத்தில். இதனால் ஏற்படுகிறது தான் உயர் ரத்த அழுத்தம். அதுவும் ஒரு முக்கியமான காரணம். இது மாத்திரம் இல்லாமல் வேறு சில ரீசன்ஸ்னால் வேறு ஏதாவது உங்களுக்கு வியாதிகள் இருந்தால், ஹார்ட் ரிலேட்டட் வியாதியோ இல்லை லிவர் ரிலேட்டடோ இல்லை கிட்னி ரிலேட்டட் வியாதி இருந்தாலும் இது வரக்கூடும். இதை எப்படி வந்து பார்த்திங்கன்னா தடுப்பது? உடல் எடை கம்மி பண்ணுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் எடை வந்து இப்போ ரீசெண்டான ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, அதாவது 7% உங்கள் உடல் எடையை குறைத்தால் அட்லீஸ்ட் 10லேருந்து 15 வரைக்கும் உங்கள் பிபி குறையும் அப்படின்னு சொல்லுது. அதனால் உடல் எடை உங்களுக்கு அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் வந்து செய்ய வேண்டும், டயட்டை கண்ட்ரோல் செய்ய வேண்டும். இரண்டாவது முக்கியமாக உப்பு. இப்போ நம்ம உப்பு வந்து நிறைய போட்டு சாப்பிட்றோம். சம்டைம்ஸ் வந்து ரசத்தில் உப்பு போடுறோம், அப்பளத்தில் உப்பு இருக்குது, ஊறுகாய் அதிகமாக சாப்பிட்றோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த லெமன் சோடான்ற அதுலேயும் உப்பு போட்டு அதிகமாக சாப்பிட்றோம். ஸோ இதனால் வந்து அதிகமாக உப்பு உடம்பில் சேர்ந்தாலும் ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, ராக் சால்ட் சாப்பிட்லாமா டாக்டர், இல்லாட்டி வந்து மற்றபடி இந்து உப்பு சாப்பிட்லாமா, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா, பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால், ராக் சால்ட்டில் வந்து அதிகமாக மினரல்ஸ் இருக்குது. ஆனால் அதோட இம்ப்யூரிட்டிஸும் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா நார்மல் சால்ட் மாதிரி அது பியூரிஃபை பண்ணி வர்றதில்லை. அது டைரெக்டாக நார்மல் நேச்சுரலி ஃபார்மிங் சால்ட்லேருந்து வர காரணத்தினால அதில் இம்ப்யூரிட்டிஸ், வைரஸ், பாக்டீரியாஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த உப்பாக இருந்தாலும் அதை வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் அது வந்து நம்மளை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு நாளைக்கு 2 to 3 grams, அதாவது அரை டீஸ்பூனுக்கு மேலே உப்பு சாப்பிட்டால் நமக்கு ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது மாத்திரம் இல்லாமல் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் முக்கியமான ஒரு விஷயம். ஸ்மோக் பண்ணுறதும் ட்ரிங்க் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணணும். ஸ்மோக் பண்ணுறதுனால நம்ம லங் வந்து பாதிக்கப்படும். அதனால் வந்து பிபி வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ட்ரிங்கிங்னால லிவர் பாதிப்பு ஏற்படும். அது மாத்திரம் இல்லாமல் அது ஓவரால் சிஸ்டமையே, மெட்டபாலிக் சிஸ்டமையே மாற்றி அமைக்கிற காரணத்தினால் லிவரும் பாதிப்பு ஏற்படும். ஸோ அதனால் வந்து ஹார்ட்டோ இல்லை பிபியோ அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் ஹைப்பர் டென்ஷன் உண்டாகும். ஸோ அதனால் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், உப்பு, வெயிட், இதுதான் மெயினும் 4 காரணங்களை நம்ம உடனடியாக அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பிபி அதிகமாக இருக்கிறவங்க என்ன மாதிரியான டயட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மல் பேலன்ஸ் டயட்டே எடுத்துக்கலாம். புரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள், கார்போஹைட்ரேட்ஸை கம்மியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் உப்பு வந்து 2 grams, அதாவது அரை டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. இது மாத்திரம் இல்லாமல் டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாக இருக்கிற காய்கறிகளும் அதே மாதிரி க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்டார்ச் ரிலேட்டட் வெஜிடபிள்ஸை கம்மி செய்ய வேண்டும். இது மாத்திரம் இல்லாமல் அப்பளம், ஊறுகாய், இந்த மாதிரி விஷயங்கள் உப்பு அதிகமாக இருக்கிறதை நீங்கள் தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிபி வந்து கட்டுக்குள் வரும். இது வந்து டயட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இது மாத்திரம் இல்லாமல் எக்ஸசைஸ், அது வந்து ஒரு முக்கியமான காலகட்டங்கள். பிபி இருக்கவர்கள் 40லேருந்து 45 நிமிடம் மினிமம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாளைக்காவது எக்ஸசைஸ் கட்டாயம் பண்ண வேண்டும். இது பண்ணால் உங்கள் உடல் எடையும் குறையும். அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா வந்து பலனும் உங்களுக்கு ஏற்படும். பிபியும் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மினிமம் 40 minutes to 45 minutes 5 times a day வந்து எக்ஸசைஸ் செய்கிறது நல்லது. இதனால் எக்ஸசைஸ் மற்றும் டயட்டுனாலேயே கண்ட்ரோல் பண்ணலாம். சில பேருங்களுக்கு மருந்துகளும் தேவைப்படும். இந்த ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்க இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயம் மருந்து சாப்பிட வேண்டிய நிலைமை உங்களுக்கு ஏற்படாது.
ஆல்ரெடி மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறவர்கள் தொடர்ந்து மருந்து உட்கொள்ள வேண்டும். உங்கள் பிபி நார்மலாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தயவுசெய்து மருந்தை நிப்பாட்ட வேண்டாம். ஏன்னால் அப்படி நிப்பாட்டினால் உங்களுக்கு திடீர்னு பிபி ஷூட் ஆகி அதுக்கான ஸ்ட்ரோக்கோ இல்லை ஹார்ட் அட்டாக்கோ இல்லை கண்களோ இல்லை கிட்னியோ பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்படி உங்களுக்கு நிப்பாட்டணும் அப்படின்னு என்று தோணினால் உங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை செய்யுங்கள். அவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான விஷயங்களை சொல்லி அறிவுறுத்துவார். இன்று இருக்கிற காலகட்டத்தில் பிபிக்கு மருந்து போட்டால் லைஃப் லாங் போடணுமா டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு கருத்து தவறானது. பிபிக்கு மருந்து போட்டால் உங்களோட கோமார்பிட் கண்டிஷனை பொறுத்து இருக்குது. ஆல்ரெடி எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, ஸ்ட்ரோக் வந்திருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் தொடர்ந்து மருந்துகள் உட்கொள்ள வேண்டும். இதே ப்ரீ ஹைப்பர் டென்ஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு மருந்துகள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இடையோடை குறைத்து விட்டீர்கள், உங்களுக்கு உப்பு கம்மி பண்ணிட்டீங்க, ஒரு பர்டிகுலர் லைஃப் ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அப்படி என்றால் நீங்கள் பார்த்திங்கன்னா கட்டாயம் மருந்தை நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மருத்துவரின் அறிவுரையை கேட்டு நடந்து கொள்ளவும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த பிபி சம்மந்தப்பட்ட டிப்ஸ் இதனால் நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பிபியை தடுக்கவும் பிபியை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு உள்ளது.